முக்கியமான பதிவு உங்களுக்கு தாங்க. ஹேர் எக்ஸ்டென்ஷன் வைக்க போகிறீங்களா? உங்கள் ஹேர் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வச்சுக்கோங்க. எல்லாருமே ஸ்ட்ரைட் ஹேர் பார்க்கும்போது ஸ்ட்ரைட் ஹேர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வைங்க. கர்லி ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிட்டோ இல்லை கெரட்டின் பண்ணிட்டோ நீங்கள் வைக்கிறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி செலவு பண்ணி வச்சுறீங்க. ஓகே, எவ்ரி 6 மந்த்ஸோ 8 மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் க்ரோ ஆகிட்டே இருக்கிறது உங்கள் ஹேர் தான் ஆகும். உங்கள் வர்ஜின் ஹேர் நீங்கள் வந்து வேவியோ கர்லியோ அதே ஹேர் தான் வளரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ரீபாண்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ ஒவ்வொரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் உங்கள் ஹேர் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக வந்துட்டு டெம்பரரி அயனிங்கு, கர்லிங்கு, கிரிம்பிங்கு அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போய்க்கலாம் இல்லையா? ஒவ்வொரு தடவை நீங்கள் இந்த அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ண வேணாம். நானே என் கிளைண்ட்டு எல்லார்கிட்டையுமே சொல்லி அவங்க ஹேர் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி வச்சுப்பேன். இல்லை அம்மா எனக்கு அதெல்லாம் ஓகே, எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லைன்னா நீங்கள் தாராளமாக எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரைட் ஹேர் பண்ணிக்கோங்க. 6 to 8 months